டாஸ்மாகில் கட்சி நிதி என கொள்ளை நடந்ததாக முதலமைச்சர் விஜய் குற்றச்சாட்டு. தற்போது பணம் அரசு கஜானாவிற்கு திருப்பிவிடப்பட்டுள்ளதாகவும் பேச்சு. டாஸ்மாகில் பார்ட்டி ஃபண்ட் கட்சி நிதி அப்படின்ற பேர்ல அடிச்ச கொள்ளையெல்லாம் ஒன்னா இப்போ கவர்மெண்டோட கஜானாவுக்குள்ள கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம். முதலமைச்சர் எதையும் ஆதாரத்துடன் பேச வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி பேச்சு. சில கருத்துக்களை அனுமதிக்க முடியாது என்றும் உறுதி. அது மாதிரி இன்னைக்கு முதலமைச்சர் பேசும்போது சில வார்த்தைகள், தவறான வார்த்தைகள் பேசுறாரு. அவர் பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் அமைச்சர் அந்த பார்ட்டி ஃபண்ட் எந்த பார்ட்டின்னு கூட சொல்ல தைரியம் இருந்தா சொல்லுங்க, நாங்க அதெல்லாம் பேஸ் பண்ண தயாரா இருக்கோம். எதையும் ஆதாரத்தோடு எதையும் பேசுங்க. முதல்வர் பேசி முடித்த பின் ஆதாரம் இல்லாதது என்றால் நீக்க ஆய்வு செய்து நடவடிக்கை. சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் உறுதி. இப்போது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பேசி முடிக்கட்டும். நீங்கள் கூறிய கருத்துப்படி அதில் ஆதாரங்கள் இல்லாத குறிப்பாக இருந்தால் அதை நீக்குவதற்குரிய உரிமை எனக்கு இருக்கிறது. ஆய்வு செய்து நான் நடவடிக்கை எடுப்பேன். மக்கள் பணத்தை தொட மாட்டோம் என முதல்வர் விஜய் உறுதி. தொட்டவர்களை விடமாட்டோம் என்றும் எச்சரிக்கை. இப்பவும் சொல்றேன், மக்கள் பணத்திலிருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம். நக்கல் நையாண்டியாக பேசிவிட்டு முதல்வர் பதில் கூறவில்லை என விமர்சிப்பதாக முதலமைச்சர் விஜய் குற்றச்சாட்டு. ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை கூறினால் ஏற்போம் என்றும் உறுதி. சோஃபா மாடல் ஆட்சியா? அது என்னன்னு புரியறதுக்கு எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. இந்த சோஃபா செட்டு, டேபிள் சேரு, டீபாய், பர்னிச்சர் பிசினஸ்லாம் வேற எங்க வெளியில போய் பண்ண சொல்லுங்க. அப்படி அந்த பிசினஸ் தான் பண்ணணும்னா நிறைய பிசினஸ் பண்ற மாதிரி வெளியில போய் பண்ண சொல்லுங்க, எங்க சட்டசபைக்குள்ள வேணாம். அதனால ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் இருந்தா சொல்லுங்க. டெஃபினட்டா அது சரியா இருந்தா நாங்க ஏத்துக்கிறோம். கலைஞரின் புகைப்படத்தை குடியரசுத் தலைவர் திறந்து வைத்த நிகழ்வில் தேசிய கீதத்திற்கு பின்பே தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்பட்டதாக முதலமைச்சர் விஜய் பேச்சு. தமிழை 2வது இடத்திற்கு தள்ளியதாகவும் விமர்சனம். முத்தமிழ் அறிஞர் அப்படின்னு சொல்ற நம்ம கலைஞர் அவர்களுடைய அந்த புகைப்படம் வெளியிட்டு விழாவில் அவர் இருந்த இதே சபையில தமிழை 2வது இடத்துக்கு தள்ளினது யாருன்னு ஞாபகம் இருக்கா? அது மட்டும் இல்ல, அந்த தேசிய கீதத்தை நாட்டுப்பண் நேஷனல் ஆந்தம்னு சொல்லி அதே பங்கன்ல கடைசியா பங்கன் முடியும் போது செகண்ட் டைம் தேசிய கீதம் பாடினதும் ஞாபகம் இருக்கா? கடந்த காலங்களில் ஏற்பட்ட நிர்வாக குளறுபடி மின்வெட்டிற்கு காரணம் என முதலமைச்சர் விஜய் குற்றச்சாட்டு. விரைவில் மின்வெட்டு அறவே நீக்கப்படும் என உறுதி. மின்வெட்டை பொறுத்தவரை தமிழ்நாடு மின்மிகை மாநிலமாக இருந்தாலும் கடந்த காலங்களில் ஏற்பட்ட நிர்வாக குளறுபடிகளும் மின்சார சாதனங்கள் மற்றும் மின் மாற்றிகளில் ஏற்படும் பழுதாலும் இந்த மின்வெட்டிற்கு காரணமாக உள்ளது. விரைவில் இந்த மின்வெட்டு நிலைமை அறவே நீக்கப்படும். சேரவே மாட்டார்கள் என நினைத்தவர்கள் ஒன்றாக சேர்ந்து தாவேக ஆட்சிக்கு நாள் குறிப்பதாக முதலமைச்சர் விஜய் விமர்சனம். அவர்களை மக்களே பார்த்துக் கொள்வார்கள் என்றும் பேச்சு. நமக்கு எதிரா யார் யாரோ சேரவே மாட்டாங்கன்னு நினைச்சவங்க எல்லாம் ஒன்னா சேர்றாங்க. நம்ம ஆட்சிக்கு டேட்டு குறிக்கிறாங்க. சரி, அவங்கள நம்ம மக்களே பார்த்துப்பாங்க, அதை விடுங்க. கரூரில் 41 பேர் இறந்த வேதனையும் வலியும் மனதை விட்டு என்றும் நீங்காது என முதலமைச்சர் விஜய் பேச்சு. தங்கள் மீதே பழிபோட்ட கொடூரம் நிகழ்ந்ததாகவும் விமர்சனம். நம்மளோட சொந்தங்கள், நம்மளோட உறவுகள்
41 பேர் கரூர் சம்பவத்தில் இழந்த வேதனை எல்லாம் எப்படி சொல்றதுனே தெரியல. நம்ம மனசை விட்டு என்னைக்கும் அந்த வலியும் வேதனையும் நீங்கவே நீங்காது. அதுலயும் நம்ம மேலேயே பழி போட்ட கொடுமையெல்லாம் இருக்கும் பாருங்க, அதெல்லாம் வேற லெவலுங்க. அப்பாவை காணோம் என குட்டிக்கதை கூறிய முதலமைச்சர் விஜய் ரசித்து கேட்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. ஊர்ல ஒரு பெரியவர் வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிட்டு கண்ணுக்கு மேல கை வச்சுக்கிட்டு இப்படி சுத்தி முத்தி தேடிக்கிட்டு இருந்தாராம். அப்ப கூட இருந்த ஒரு சின்ன பையன் என்ன தேடுறீங்க அப்படின்னு கேட்டானா. அதுக்கு அந்த பெரியவர் சொன்னாரா, அது ஒண்ணு இல்ல தம்பி, உங்க அப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையா காணோம்? எங்களுக்கும் நக்கலா நையாண்டியா சம்பந்தம் இல்லாத குட்டி கதை இதெல்லாம் எங்களுக்கும் பேச தெரியும். அதிமுக திமுக ஆட்சியில் போடப்பட்ட ஓட்டைகளை அடைத்து வருவதாக முதலமைச்சர் விஜய் பேச்சு. மக்கள் அவகாசம் தர வேண்டும் என்றும் வேண்டுகோள். இது வெறும் ஆரம்பம் தாங்க. இந்த மாபெரும் சபையிலிருந்து கேட்கிற மக்களே, நமக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. இதுக்கு முன்னாடி, அதாவது 2017 கடைசியில இருந்து 2026 ஏப்ரல் வரைக்கும் இருந்த புண்ணியவான்கள் ஆட்சியில ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் போட்ட ஏராளமான ஓட்டைகளை அடைச்சிக்கிட்டே படிப்படியா மக்களுக்கு நல்லதையும் செஞ்சுக்கிட்டே வருவோம். திமுக தயவால் தாவேக ஆட்சி நடக்கவில்லை என முதலமைச்சர் விஜய் திட்டவட்டம். தாவேக அரசை ஆதரிக்க இடதுசாரிகள் தன்னிச்சையாக முடிவெடுத்ததாகவும் விளக்கம். நாங்க தான் அனுப்பி வச்சோம் அப்படின்றாங்களே, அனுப்பி வச்சவங்களுக்கு மினிஸ்ட்ரியில இடம் கொடுத்தா ஏன் கதறீங்க? ஏன் இவ்வளவு கோபம்? ஏன் இவ்வளவு கதறல்? இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நமக்கு ஆதரவு கொடுத்தது சுயேட்சையா எடுத்த முடிவுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நமக்கு ஆதரவு கொடுத்தது சுயேட்சையா எடுத்த முடிவுன்னு சொல்றாங்க. இதுல எங்க இருந்து நாங்க தான் அனுப்பி வச்சோம்னா புரியல, மக்களுக்கு நல்லா புரியும். பரப்புரையில் பேசுவது போல் பேசுகிறார் முதலமைச்சர் விஜய். உண்மைக்கு மாறான தவறான தகவல்களை பேரவையில் முதலமைச்சர் வழங்கியதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் குற்றச்சாட்டு. வழக்கம் போல பிரச்சாரங்களில் பேசுகிற மாதிரி இந்த சினிமா பாணியில் என்னுடைய ரெடி செய்யப்பட்ட டயலாகுக்கெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தார். சில தவறான தகவல்களை, உண்மைக்கு மாறான தகவல்களை அவையில் பதிய வைக்கிறதுக்கான அந்த வேலையை ஆரம்பித்தார். உடனே நானும் என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் வச்சு என்னுடைய எதிர்ப்பை தெரிவித்தோம். ஊடகங்களும் தங்களுக்கும் பதில் சொல்ல மறுப்பதாக முதலமைச்சர் மீது எதிர்க்கட்சித் தலைவர் குற்றச்சாட்டு. செய்தியாளர்கள் கேள்வி கேட்க வேண்டும் என வலியுறுத்தல். ஊடகங்களும் செய்தியாளர்களும் அவர்கிட்ட கேள்வி கேட்க எவ்வளவோ முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு, அசெம்பிளியில் எங்களுக்கும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. ஒரு முதலமைச்சராக நாங்கள் அவர்கிட்ட எதிர்பார்க்கிறது, நாங்கள் கேட்குற கேள்விகளுக்கு ஒரு முதலமைச்சர் பொறுப்பாக பதிலளிக்க வேண்டும். இதுதான் நாங்கள் எதிர்பார்ப்பது, மக்களும் அவர்கிட்ட எதிர்பார்ப்பது. ஒவ்வொருவருக்கும் ஒரு பாணி இருப்பது போல் முதலமைச்சர் அவரது பாணியில் பேசியுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவரின் விமர்சனத்திற்கு அமைச்சர் நிர்மல்குமார் பதில். எல்லாருக்கும் அவருடைய ஸ்டைல் ஒன்று இருக்கும். எல்லாருக்கும் அவருடைய பாணி இருக்கும். நான் என்னுடைய பாணியில் நான் மட்டும்தான் பேச முடியும். திரு கலைஞர் அவருடைய பாணியில் கலைஞர் மட்டும்தான் பேச முடியும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பாணியில் எம்ஜிஆர் மட்டும்தான் பேச முடியும். அதை எம்ஜிஆர் பேசுவதே அன்று கிண்டல் செய்தார்கள். அவர் என்னென்ன கிண்டல் செய்தார் இன்னமும் பொது தளத்தில் இருக்கு. அவர் அப்பவும் இதே தான் சொன்னாங்க. திரு எம்ஜிஆர் என்னென்ன சொன்னார்களோ அதை தான் எங்களுடைய முதல்வர் இன்னைக்கு சொன்னார். அதே டெக்னிக்கை தான் இப்பயும் ஃபாலோ பண்றாங்க. எம்ஜிஆர் என்ன சொன்னாங்களோ அதே தான் இப்பவும் நம்மளுடைய தமிழக முதல்வரை பார்த்து சொல்கிறார்கள். அதில் இவர்கள் எந்த டெக்னிக்கை மாற்ற போறதில்லை.